மாடத்தியோட கணவர் வேலை விஷயமாக இலங்கைக்கு கிளம்பி போனார். அதற்கு பிறகு மாடத்தி மாமியாருடனும் தன் 2 குழந்தைகளுடனும் வாழ்ந்தாள். ஆனா மாமியார் கொடுமை செய்ய ஆரம்பித்தார். அதை தாங்க முடியாமல் மாடத்தி தன் அண்ணன் வீட்டுக்கு திரும்பி வந்தாள். அங்கே அண்ணன்களும் அண்ணிகளும் சேர்ந்து மாடத்தியையும் அவளுடைய குழந்தைகளையும் தங்கம் போல பார்த்துக் கொண்டார்கள். இப்படி இருந்தபோது ஒரு நாள் திருச்செந்தூரில் திருவிழா வந்தது. முழு குடும்பமும் சேர்ந்து திருச்செந்தூர் சென்றார்கள். அங்கே மாடத்தியோட குழந்தை ராட்டினத்தில் ஏறணும் என்று ஆசைப்பட்டாள். அப்போது மாடத்தி சொன்னாள், நீங்கள் எல்லாரும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுங்க, நானும் பாப்பாவும் மட்டும் ராட்டினம் போய் வந்து சேர்றேன் என்று சொல்லி அவள் குழந்தையை ராட்டினத்தில் ஏற்றினாள். ஆனா ராட்டினம் சுற்ற ஆரம்பித்ததும் குழந்தை ரொம்ப பயந்தது. நிறுத்துங்க நிறுத்துங்க என்று அழுதது. உடனே ராட்டினத்தை நிறுத்தினார்கள். ஆனா அது உயரமாக இருந்ததால் மாடத்திக்கு எட்டவில்லை. அப்போது அங்கிருந்த ஒரு இளைஞன் அந்த குழந்தையை தூக்கி மாடத்தியிடம் கொடுத்தான். இந்த காட்சியை முன்னாடி பஞ்சாயத்தில் எதிர்ப்பு தெரிவித்திருந்த பக்கத்து ஊர்க்காரங்கள் பார்த்தார்கள். அதை மனசுக்குள் வைத்துக் கொண்டார்கள். சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு பஞ்சாயத்து நடந்தது. அப்போது மாடத்தியோட அண்ணன்கள் விசாரித்து தீர்ப்பு சொல்லும்போது மறுபடியும் அந்த தீர்ப்பு அவர்களுடைய ஊருக்குத்தான் சாதகமாக அமைந்தது. அதை பார்த்த பக்கத்து ஊர்காரங்கள் கோபத்தில் வெடித்தார்கள். உன் தங்கச்சியை இன்னொருத்தனோட சுத்திட்டு இருக்கா, நீ எல்லாம் எங்களுக்கு நியாயம் சொல்ல வர்றியா என்று கேவலமாக பேச ஆரம்பித்தார்கள். இந்த கேவலமான பேச்சை அண்ணன்களால் தாங்க முடியவில்லை. தாயில்லாத பிள்ளைன்னு தங்கம் போல வளர்த்த நம்ம தங்கச்சி இப்படி ஊர் மானத்தையே கெடுக்கிறாளா, நாம் எப்படி முகம் காட்டுவது என்று கோபத்தில் எரிந்தார்கள். அந்த 7 அண்ணன்களும் சேர்ந்து ஒரு கொடிய முடிவு எடுத்தார்கள். இவளை கொன்றுடலாம் என்று முடிவு செய்து மாடத்தியை காட்டுக்கு விறகு எடுக்க போவோம் என்று சொல்லி கூட்டிக் கொண்டு சென்றார்கள். அங்கே ஒரு கொடிய தருணத்தில் அவளின் தலையை துண்டாக வெட்டினார்கள். ஆனா அந்த வெட்டப்பட்ட தலை உயிரோடு பேச ஆரம்பித்தது. ஊர்காரங்கள் சொன்னதை கேட்டியே, அவர்களுக்கெல்லாம் நியாயம் சொல்லுவியே, ஆனா என் பேச்சை மட்டும் ஏன் கேட்கல? ஒரு வார்த்தையாவது என்னிடம் கேட்டியா? என் குழந்தைகள் அம்மா எங்கேன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்வு? என் கணவன் வந்து என் மண்மனைவி எங்கேன்னு கேட்டா நீ என்ன சொல்லுவு என்று கண்ணீர் மல்க சொன்னது. அதன் பிறகு அந்த தலை அப்படியே விழுந்து அமைதியானது. அண்ணன்கள் அந்த தலையை புதைத்துவிட்டு உடம்பை எரித்துவிட்டு ஊருக்குள் திரும்பி வந்தார்கள். ஆனா சில நாட்களுக்கு பிறகு ஒரு நாய் அந்த தலையை தோண்டி எடுத்து ஊருக்குள் கொண்டு வந்தது. அதை மாடத்தியோட தோழி பார்த்து அண்ணன்களிடம் சொல்லினாள். ஆனா அவர்கள் அதை கவனிக்கவே இல்லை. அந்த நேரத்தில் மாடத்தியோட குழந்தை வந்து அம்மா எங்கே, ஏன் இன்னும் வரல என்று கேட்டது. அந்த கேள்விக்கே யாராலும் பதில் சொல்ல முடியவில்லை. அதற்கு பிறகு மாடத்தியை அவமானப்படுத்தியவர்களும் அவளை கொன்ற அண்ணன்களும் ஒன்றன் பின் ஒன்று மர்மமாக இரத்தவாந்தியுடன் இறக்க ஆரம்பித்தார்கள். அநியாயம் செய்தவர்களுக்கு தண்டனை கிடைத்தது. மாடத்தி ஒரு பெண் இல்லை, நியாயத்திற்காக உயிர் கொடுத்த சக்தியாக மாறிய அம்மன் இன்று மாடத்தி அம்மனாக வழிபடப்படுகிறாள். இப்படி உண்மை மர்ம கதைகள் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.